நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை பற்றி ஹாரிஸ் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் இஸ்லாத்துக்கு வருவார்கள். அவர்கள் கனவு காண்பார்கள், ஜம்சம்மில் இருந்து ஒளி பிறக்கும், எஸ்ரிபை நோக்கி போகும், மக்காவை நோக்கி போகும். இப்படி ஒரு கனவை கண்டேன் என்று அதற்கு விளக்கம் கேட்பார்கள். மறுநாள் அவருடைய சகோதரரோடு சேர்ந்து அம்ர் இப்னு ஸயீத் அவர்களோடு சேர்ந்து ஜம்சம் கிணறு யாருக்கு பொறுப்பு என்று கேட்பார்கள். இப்பொழுது யாருடைய பொறுப்பில் இருக்கிறது என்று கேட்கின்ற நேரத்திலே அப்துல் முத்தலிபுடைய பொறுப்பில் இருக்கிறது என்று சொன்ன உடனே நேரா அப்துல் முத்தலிப் அவர்களிடத்தில் போய் சொல்லுவார்கள், உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு நபி வரப்போகிறார், அவருடைய இஸ்லாம், அவருடைய கொள்கை எஸ்ரிப், மதீனா, மக்கா எல்லா நாடுகளிலும் பரவும். அந்த மனிதரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உலகம் முழுக்க அவருடைய மார்க்கம் பரவும் என்று அவர்களுக்கு வரிசையாக செய்திகளை சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபு உமாமத்துல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவு காண்பார்கள். நேரடியாகவே கனவு காண்பாங்க, நபி வருகிறார்கள். இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் நான். நபி வருவார்கள். அவர்கள் எப்படி வருவார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அபு உமாமத்துல் பாஹிலி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒரு இடத்திற்கு பயணம் செய்வீர்கள், வியாபார குழுவாக நீங்கள் 40 பேர்கள் பயணம் செய்வீர்கள், அதில் 39 பேர் இறந்து போயிடுவாங்க, நீங்க மட்டும் என்ன செய்வீங்க, அதிலிருந்து தப்பித்து அடிபட்டு ஓடுவீர்கள், ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். எந்த ஊருக்குள்ளே போய் நீங்கள் நுழைகிறீர்களோ அங்குதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆரம்பம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபு உமாமா அவர்களோடு 40 பேர்கள் வியாபார குழுவாக போகிறார்கள். ஒரு இடத்திலே தங்குவார்கள். அங்கே தங்க உடனே காலரா நோய் வருகிறது. 39 பேர்களுக்கும் காலரா வந்து அங்கே இறந்து போவார்கள். காலராவை கண்டு விரண்டு ஓடுவார்கள். அபு உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா ஓடுவார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நோயை பார்த்து ஓடுவார்கள். 2019 கோவிட் வந்துச்சு. ஓடணுமா இல்லையா? நாமெல்லாம் யாரையுமே வீட்டுக்குள்ள விடல, சொந்த அண்ணனை கூட வீட்டுக்குள்ள விடல. நம்ம ஓடணுமா இல்லையா? அதே போன்று காலரா வந்துச்சு, ஓடினாங்க, ஓடிக்கிட்டே போனாங்க. கடைசியா அவர்கள் கால் வைத்த இடம் மக்கா. மக்காவிலே கால் வைத்தார்கள். மக்காவிலே சொல்லப்படுகிறது, முஹம்மது என்பவர் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிரம் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது, எல்லாம் சொல்ல முடியவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அந்த அரபியர்கள் எல்லாம் எப்படி